Hello everyone, welcome to Surpassing Treasure. இந்த வீடியோல நாம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிராக்டிகல் இருக்கக்கூடிய தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி பார்க்க போறோம். இந்த தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படினு சொன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி இருக்கு. சோ இந்த வேர்ட் அப்ளிகேஷனை எப்படி ஓபன் பண்றது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நான் என்ன பண்றேன், இங்க Windows 8 OS நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சோ ஸ்டார்ட்ல போய் ஆக்சஸரீஸ்ல போய் நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? சோ வேர்ட் 2013ங்கற மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க, கிளிக் கொடுத்துட்டீங்க, என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இதே மாதிரி ஒரு டேஷ்போர்டு ஓபன் ஆகுது. இதுல blank டாக்குமெண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா எம்டியா ஒரு டாக்குமெண்ட், அதாவது வேர்ட் டாக்குமெண்ட் நமக்கு கிரியேட் ஆயிரும். சப்போஸ் இது கொஞ்சம் ரிஸ்கா உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் டெஸ்க்டாப்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. இதுல நியூங்க கூடிய ஆப்ஷன்ல போய் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, சோ இதை யூஸ் பண்ணியும் நம்ம நியூவா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா இந்த வேர்ட் டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டேன். நார்மலா வேர்ட் அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா லெட்டர்ஸ், ரெசுமேஸ், இதே மாதிரி வேர்ட் ப்ராசஸிங்ஸுக்கு ஃபுல்லா, வேர்ட் ப்ராசஸிங் அப்ளிகேஷனுக்கு ஃபுல்லாவுமே இந்த வேர்ட் ஆப் யூஸ் ஆகிடும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் இங்க யூஸ் பண்ணி இருக்கிற வெர்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் வந்து 2013 யூஸ் பண்றேன். ஓகேங்களா? 2013 வெர்ஷன் யூஸ் பண்றேன். சப்போஸ் நீங்க 7 அல்லது 10 யூஸ் பண்ணீங்கன்னா டைரக்டாவே டாக்குமெண்ட் ஓபன் ஆயிரும். ஓகேங்களா? அந்த டேஷ்போர்ட் மாதிரி வர்றது எதுவுமே, அந்த டயலாக் பாக்ஸ் எதுவுமே காமிக்காது. ஜஸ்ட் அந்த டேஷ்போர்ட்லயே இருக்கக்கூடிய அந்த blank டாக்குமெண்ட் எதுவுமே காமிக்காது. டாக்குமெண்ட் டைரக்டாவே நமக்கு வந்து ஓபன் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்ல போறேன், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு கொடுத்திருக்கிற டாஸ்க் வந்து டைம் டேபிள் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? சோ டைம் டேபிள் எப்படி நம்ம கிரியேட் பண்றது, அப்போ நம்ம வந்து டேபிள் ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் இன்சர்ட்ங்க கூடிய டேபை வந்து கிளிக் பண்றேன். ஓகேங்களா? இங்க நிறைய டேப்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இத பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த மேல இருக்கக்கூடிய இந்த பாருக்கு பேரு டைட்டில் பார்னு சொல்லுவாங்க. இந்த டைட்டில் பார்ல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த டாக்குமெண்டோட நேம் இருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து எந்த நேம்லயும் இதை சேவ் பண்ணல. சோ டாக்குமெண்ட் 1 அப்படிங்கிற மாதிரி இது காட்டுது. சரி, அதே போல இதுக்கு கீழே நிறைய டேப்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஹோம் டேப், இன்சர்ட் டேப், டிசைன் டேப், இப்படி நிறைய டேப்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஏரியாவுக்கு பேரு மெனு ரிப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம டேபிள் ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி டைம் டேபிள் கிரியேட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். நீங்க எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஆப்ஷன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் ஒரு சின்னதா நான் வந்து சொல்றேன். இந்த ஹோம் டேபை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து உங்க வேர்டு ஒவ்வொன்றையும் என்ன ஃபாண்ட் சைஸ்ல, என்ன ஃபாண்ட் ஸ்டைல்ல இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டைல்ல நீங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, டிக்ரீஸ் பண்றதுக்கு, சென்டென்ஸ் கேஸ் எப்படி இருக்கணும், உங்க சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே அப்பர் கேஸ்ல இருக்கணுமா, லோயர் கேஸ்ல இருக்கணுமா அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஆப்ஷன் பக்கத்துலயும் இதே மாதிரி ஆரோ மார்க் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ நீங்க அந்த ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது ஒண்ண கிளிக் பண்ணி நீங்க உங்களுக்கு பிடித்தமான முறையில நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வேர்டை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா போல்டு, அதுக்கு தான் இந்த பிங்கிறது கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஷார்ட்கட் என்னது, Ctrl+B கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? Ctrl கீ பிளஸ் B நம்ம வந்து பிரஸ் பண்ணோம்னு சொன்னா போல்ட் ஆயிரும் உங்க லெட்டர். சோ ஒவ்வொரு தடவையும் நீங்க என்ன ஆப்ஷனுக்கு மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்க வந்து அந்த வேர்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு தான் அதை மாத்தணும். அப்படின்னா தான் அது அப்ளை ஆகும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம டைம் டேபிள் கிரியேட் பண்ணலாம். சோ இன்சர்ட்ல போங்க, இதுல டேபிள்ங்க கூடிய ஆப்ஷனுக்கு போங்க. சோ அந்த டேபிள் ஆப்ஷன்ல நிறைய ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சரி, இப்படி வந்து நம்ம டைரக்டாவே நம்ம வந்து டேபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எத்தனை ரோ நீங்க கொடுக்கீங்களோ அத்தனை ரோக்கு அது கிரியேட் ஆகும். ஓகேங்களா? எத்தனை காலம்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் செலக்ட் பண்ண அந்த டேபிள் வந்து கிரியேட் ஆகுது. நான் இப்போ என்ன பண்ண போறேன், என்னோட ரோ எனக்கு நான் வந்து செட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸுக்கு தான் அது வந்து செட் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஓகேங்களா? எனக்கு வந்து இத்தனை ரோஸ் இருக்கணும், இத்தனை காலம்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் இன்சர்ட் டேபிள் போங்க. இதுல நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கு இல்லையா ஒரு ஆப்ஷன், இதுல வந்து நான் எத்தனை காலம்ஸ் கொடுக்க போறேன்னா ஒரு 9 காலம்ஸ் கொடுக்குறேன். இதுல வந்து ஒரு 8 ரோஸ்ங்கிற மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, ஓகே, 8 ரோஸ் கொடுத்து செட் ஓகே அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா செட் ஆயிடும். இப்போ நான் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா இதுக்கு ஹெட்டிங் கொடுக்க போறேன். ஓகேங்களா? சோ எப்படி ஹெட்டிங் கொடுக்கிறது, இந்த டைம் டேபிளுக்கு எப்படி ஹெட்டிங் கொடுக்க போறது, அப்போ நான் என்ன பண்றேன், இந்த ரோஸ் ஃபுல்லா நான் செலக்ட் பண்றேன். இந்த ரோவை செலக்ட் பண்ணிட்டு இதுல என்னோட டைட்டிலை நான் கொடுக்க போறேன். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டைட்டில் மட்டும்தான் இதுல இருக்கணும். இதுல வந்து இந்த செல் எல்லாமே ஸ்பிளிட் ஆயிருக்கு. இதை நான் மெர்ஜ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்க, அதை செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜ் செல்ஸ் கொடுங்க, மெர்ஜ் ஆயிரும்.
இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா இதுக்கு இந்த டைட்டில் செல்லுக்கு மட்டும் ஓகேங்களா அந்த டைட்டில் பாக்ஸுக்கு மட்டும் நான் வந்து டபுள் பார்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டிசைன் tab தான் கிளிக் ஆயிருக்கு. இந்த டிசைன் tabல போய் நம்ம பார்டர் ஸ்டைல்ஸ்ல போய் ஸ்டைல்ஸ் டபுள் பார்டர்ங்கிறத நான் கிளிக் பண்ணியிருக்கேன். அதுல நிறைய கலர்ஸும் எனக்கு இருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த பிளாக் கலரை நான் செலக்ட் பண்ணிட்டு தென் பார்டர்ஸ்ல போய் ஓகேங்களா பார்டர்ஸ்ல போய் ஆல் பார்டர்ஸ்ங்கிற மாதிரி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த பாக்ஸுக்கு மட்டும் இந்த செல்லுக்கு மட்டும் எனக்கு என்ன செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா பார்டர் செட் ஆயிட்டு. ஓகே இப்போ நான் வந்து இந்த இடத்துல டைட்டில் கொடுக்குறேன் டைம் டேபிள் அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா டைம் டேபிள்ங்கிற மாதிரி நான் வந்து டைட்டில் கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் இது எனக்கு சென்டர்ல காட்டணும் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் இந்த லெட்டரை செலக்ட் பண்ணி இந்த வேர்டை செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் லே அவுட்டுக்கு போறேன். ஸோ லே அவுட்ல இந்த டெக்ஸ்ட் டைரக்ஷன் இருக்கு பாத்தீங்களா இது பக்கத்துல நிறைய ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் வந்து எதுல வந்து அலைன் ஆகணும் அலைன் டாப் லெஃப்டா இல்ல டாப் ரைட்டா சென்டரா அதே மாதிரி எக்ஸாக்ட் சென்டரா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த எக்ஸாக்ட் சென்டருங்கிறத கிளிக் பண்ணுங்க எக்ஸாக்டா நமக்கு சென்டர்ல இதாயிடும் ஓகேங்களா செட் ஆயிடும். தென் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பாக்ஸுக்கு நான் கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் இதுல வச்சுட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி செலக்ட் ஆகி தான் இருக்கு. இதுல ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இதுல கலர்ஸ் வந்து ஃபில் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும் ஓகேங்களா. ஸோ இதுல போய் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா கலர்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து பாருங்க நான் ஒவ்வொரு கலரையும் செலக்ட் பண்ண கலர்ஸ் வந்து செட் ஆகுது. ஸோ இதுல வந்து எனக்கு இந்த கலர்ஸ் வேண்டாம் நான் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் மோர் கலர்ஸ் போங்க. இதுல போய் உங்களுக்கு பிடித்தமான கலரை வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் செட் பண்ணி எடுத்துக்கலாம். கஸ்டம்ல போனீங்க அப்படின்னு சொன்னா நீங்களே என்ன பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கலர்ஸையும் செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. சரி இப்போ எனக்கு இதுல வந்து இந்த ஆஷ் கலர் ஓகே அப்படின்னு சொன்னா ஆஷ் கலர் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு அந்த ஆஷ் கலர் ஃபுல்லாவுமே என்னோட பாக்ஸ்ல ஃபுல்லா என்ன ஆயிரும் செட் ஆயிரும். தென் என்ன அப்படின்னு சொன்னா நான் டேஸ் கொடுக்க போறேன் ஓகேங்களா. இப்போ வந்து நான் டேஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இதுல டேஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிட்டேன் டைப் பண்ணியாச்சு. தென் நமக்கு மண்டேல இருந்து நம்ம கொடுக்கணும் இல்லையா. ஸோ மண்டே அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் ரோக்கு போகணும் அப்படின்னு சொன்னா இந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணுங்க. அதாவது கீபோர்ட்ல டவுன் ஆரோ இருக்கு இல்லையா அதை பிரஸ் பண்ணுங்க நமக்கு அடுத்த ரோக்கு வந்து மூவ் ஆயிரும். ஸோ டியூஸ்டே அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா டியூஸ்டே வெனஸ்டே அடுத்து தேர்ஸ்டே ஓகேங்களா தேர்ஸ்டே இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த காலத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு நம்ம இந்த இடத்துக்கு என்ன பண்றோம். ஸோ இதுல வந்து டவுன் ஆரோவை ப்ரெஸ் பண்ணிட்டே வாங்க. ஸோ அடுத்த இதுக்கு போகணும்னா தேர்ஸ்டே அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா ஃப்ரைடே தென் சாட்டர்டே ஓகே சாட்டர்டே கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹவர் செகண்ட் ஹவர்ங்கிற மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹவர் தென் டேப் கீ ப்ரெஸ் பண்ணுங்க அடுத்த காலத்துக்கு மூவ் ஆயிரும். ஸோ செகண்ட் ஹவர் அடுத்து வந்து தேர்ட் ஹவர் ஓகேங்களா டேப் கீ ப்ரெஸ் பண்ணல டேப் கீ ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தேர்ட் ஹவர் அடுத்து வந்து ஃபோர்த் ஹவர் ஓகேங்களா. இந்த ஃபோர்த் ஹவருக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த காலம் வந்து பிரேக் ஓகேங்களா. ஸோ இந்த லஞ்ச் பிரேக்குங்கிறத காட்டணும். அப்போ நான் என்ன பண்றேன் இந்த காலத்தை ஃபுல்லா நான் செலக்ட் பண்றேன் ஓகேங்களா. ஸோ இந்த காலத்தை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா மெர்ஜ் செல்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது ஃபுல்லா எனக்கு என்ன ஆயிட்டு பிளாங்க் ஆயிடுச்சு ஓகேங்களா எல்லாமே மெர்ஜ் ஆயிட்டு ஓகே ஒரே காலமா எனக்கு காமிச்சிட்டு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பிரேக் அப்படிங்கிறத கொடுக்க போறேன். ஸோ பிரேக் ஓகேங்களா லஞ்ச் பிரேக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த பிரேக் வந்து இந்த அலைன்மெண்ட்ல இருக்கும் ஓகேங்களா கீழ இருந்து மேல போற மாதிரி. அப்ப இந்த லேஅவுட்ல போய் நான் என்ன பண்ணுங்க டெக்ஸ்ட் டைரக்ஷன் கொடுங்க. சோ டெக்ஸ்டோட டைரக்ஷன் மாறுது ஓகேங்களா. இப்போ டைரக்ஷன் மாறியாச்சு. இப்போ என்னோட அலைன்மெண்ட் சென்டருக்கு வரணும். ஓகே சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்தாச்சு. இப்போ மாறிடு. அடுத்து வந்து 5th hour ஓகேங்களா. சோ 5th hour நான் கொடுக்குறேன். அடுத்து வந்து என்னன்னா 6th hour அடுத்து வந்து 7th hour ஓகே கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா என்னோட சப்ஜெக்ட்ஸ் ஓகேங்களா அதை நான் போட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3rd semester டிப்ளமா எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே இசிடி இருக்கலாம் இல்ல டிஇ இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இசிடி ஓகேங்களா சர்க்யூட் தியரி இருக்கும் கண்டிப்பா. அடுத்து டிஇ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அடுத்து வந்து மெஷின்ஸ் இருக்கும் EM1 எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் 1 அகைன் நான் வந்து டிஇ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஆஃப்டர்நூன் செஷன் வந்து எனக்கு லேபா இருந்ததுன்னா அதை நான் எப்படி போடணும். அப்போ நான் என்ன பண்றேன் ஜஸ்ட் இதை ஃபுல்லா என்ன பண்ணிட்டேன் மெர்ஜ் பண்ணி விட்டுறேன். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி அதுல நான் என்ன பண்றேன் மெர்ஜ் செல்ஸ் கொடுத்தோம்னா இதாயிரும். அதே நேரம் நமக்கு மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் இதை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னா லேப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு லேபுக்கு போவான் செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு லேபுக்கு போவான் இல்லையாமா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இதுல ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்பிளிட் செல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பிளிட் செல்ஸ்ல போய் எனக்கு காலமா இது ஸ்பிளிட் பண்ண வேண்டாம் ரோவா ஸ்பிளிட் ஆகும். அப்போ நான் என்ன பண்றேன் இதை வந்து என்ன செஞ்சிருங்க டிகிரிஸ்
நான் வந்து 1 நம்பர் ஆஃப் காலம்ஸ் 1 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் ரோஸ் 2ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 2, நம்பர் ஆஃப் காலம்ஸ் 1ங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு காலம் தான், ஆனால் எனக்கு வந்து ரோஸ் வந்து 2ஆ ஸ்பிளிட் ஆகும். அப்போ ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா 2ஆ என்ன ஆயிரும், ஸ்பிளிட் ஆயிரும். என்னோட ஒரு ரோ 2 ரோவா என்ன ஆயிட்டு, ஸ்பிளிட் ஆயிட்டு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் அண்ட் செகண்ட் பேட்ச் கொடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேட்ச் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் எந்த லேபுக்கு போறான் அப்படின்னு சொன்னா CA லேப், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் லேபுக்கு போறான். ஓகேங்களா, செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது ஓகே, செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது செகண்ட் பேட்ச் எங்க போறான் அப்படின்னு சொன்னா DE லேபுக்கு போறான்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, DE லேப். ஓகே, ஸோ இதை நம்ம வந்து காட்டிடணும். ஓகேங்களா, இதே மாதிரி தான் என்ன பண்ணணும்னா ஸ்ப்ளிட் பண்ணி மெர்ஜ் பண்ணுறது எப்படிலாம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. பார்டர் எப்படி செட் பண்ணணும், அதுக்கு கலர்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. சப்போஸ் இந்த டேஸ் இந்த செல்லுக்கு நம்ம கலர் கொடுக்கணும்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த செல்லை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், கலர் வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, நான் கலர்ஸ் கொடுத்துட்டேன். இதில் வந்து ஒரு ரெட் கலர் கொடுக்கணும். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக கலர்ஸ் கொடுக்கலாம். ECT அப்படின்னு சொன்னால் அதுக்கு தனியாக கலர்ஸ் கொடுத்துக்கலாம். DEன்னு சொன்னால் அதுக்கு தனியாக ஒரு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ECT அப்படின்னா எல்லாமே கிரீன் கலர் கொடுக்குறீங்கன்னா கிரீன் கலரா கொடுத்துட்டு வரலாம். அப்போ கிரீன் கலரை பார்த்தோம்னா எல்லாமே ECT-யா இருக்கும். ஓகேங்களா, இப்படி கூட நம்ம என்ன பண்ணலாம், செட் பண்ணலாம். இப்படிதான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா டைம் டேபிள், அதாவது டைம் டேபிள் வந்து இந்த வேர்ட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி இப்படி ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், டைம் டேபிள் கிரியேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த வேர்ட் அப்ளிகேஷன் எந்த ஒரு சிஸ்டம்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக அதை சேவ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை நான் எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபைலில் போங்க, இதில் சேவஸ்ங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ சேவஸ்ங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. இதில் நான் டெஸ்க்டாப் லொகேஷன் எடுத்துக்கிறேன். இதில் போய் நீங்கள் ஒரு நியூவாக ஒரு ஃபோல்டரில் போய் நீங்கள் கொடுத்தாலும் சரி, இப்போ இந்த கம்ப்யூட்டருங்கிற ஃபோல்டரில் போய் கொடுத்தீங்க அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும், ஓகே கொடுக்கணும். இல்ல எனக்கு வேண்டாம், எந்த ஃபோல்டருமே எனக்கு வேண்டாம், டைரக்டாவே டெஸ்க்டாப்ல இது சேவ் ஆனா போதும் அப்படின்னா ஃபைல் நேம் நான் டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு சேவ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா என்னோட இந்த டாக்குமெண்ட் எனக்கு எதுல போய் சேவ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா டெஸ்க்டாப்ல சேவ் ஆயிருக்கும். இந்த இருக்கு பாத்தீங்களா, டெஸ்க்டாப்ல எனக்கு சேவ் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்படிதான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா டைம் டேபிள் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, அதே மாதிரி இதுக்கு அடுத்தால நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா Ctrl+Sங்கிறத மட்டும் கொடுத்துக்கிட்டே வாங்க. இந்த நேம் இந்த ஃபோல்டருக்குள்ள இந்த டாக்குமெண்ட் வந்து அகைன் சேவ் ஆயிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, சரி, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா சப்போஸ் எனக்கு வந்து நான் வந்து தப்பா வந்து டைம் டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன், எனக்கு இன்னொரு ரோ வேணும், இன்னொரு காலம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா இந்த செல் இப்போ இதுக்கு கீழே ஒரு ரோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு இதுக்கு இதுல ரைட் கிளிக் பண்ணுங்க. இந்த செல்லை மட்டும் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. இதுல பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இன்சர்ட்ங்க கூடிய ஆப்ஷன் வரும். இதுல இன்னொரு ரோ எனக்கு கிரியேட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இன்சர்ட் ரோஸ் பிலோன்னு இருக்கு, கீழே கிரியேட் ஆகுது. ஓகேங்களா, இதுக்கு மேலனா இன்சர்ட் ரோஸ் அபோவ்ங்கிறத நம்ம வந்து கிளிக் பண்ணணும். இப்போ இன்சர்ட் ரோஸ் பிலோங்கிறத கொடுங்க. ஒரு ரோ வந்து என்ன ஆயிட்டு கம்ப்ளீட்டா நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்படிதான் பண்ணணும். ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டோம், நம்ம ஒரு செல்லை ஃபுல்லா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இன்சர்ட் பண்ணணும், மெர்ஜ் பண்ணணும், ஸ்பிளிட் பண்ணணும். இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பக்காவா ஒரு டைம் டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, என்னோட லெட்டர்ஸ் எல்லாமே சென்டர் ஆப்ஷனுக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு லே அவுட்டுக்கு போங்க. லே அவுட்ல நீங்க சென்டர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எல்லாமே சென்டருக்கு வந்துடும். ஓகேங்களா, சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு மாறிடும். ஓகே, இதே போல நீங்க கலர்ஸ் ஒவ்வொன்றுக்கும் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்க, டைம் டேபிள் கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா, சரி, இப்போ நம்ம ஓரளவுக்கு டைம் டேபிள் எல்லாமே நமக்கு கிரியேட் பண்ண தெரிஞ்சிருச்சு. எப்படி ஒவ்வொரு மெர்ஜ் பண்ணணும், எப்படி ஸ்பிளிட் பண்ணணும் செல்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ டேபிள் அப்ளிகேஷன்ஸ், டேபிள் கிரியேஷன் அப்படிங்கும்போது டைம் டேபிள் மட்டும் இல்லை, நீங்கள் வேற எதுக்கும் நம்ம டேபிள் கிரியேஷன் பண்ணணும்னாலும் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.